ஹாய் வியூவர்ஸ், பாருங்களேன் இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தோட்டத்தில் வந்து தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் பறிக்க போகிறேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கூட காயே இல்லைங்க. ஸோ இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இன்றைக்கி நான் தோட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். சரி வந்தோமே இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சமையலுக்கு தேவையான இந்த மாதிரி பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே மயில் தொல்லைங்க. மயில் பச்சை மிளகாய அப்படி சாப்பிடுதுங்க. எங்களுக்கே இப்போ தான் தெரியும் மயில் பச்சை மிளகாய சாப்பிடும்னு. இருக்கிற பச்சை மிளகா செடியில் இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் அப்படி கடிச்சு திங்குதுங்க. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி அந்த சிகப்பா இருக்க பச்சை மிளகா எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். நான் வந்து சாம்பார் கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சுக்கிட்டேன். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சிகப்பு மிளகாங்க பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லாம் பறிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம சமையலுக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் நான் பறித்தேன்ல, அதோடு வந்து கொஞ்சம் தக்காளியும் பறிச்சுக்கிட்டேங்க. தக்காளி செடி பார்த்திங்கன்னா நான் இப்போ இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குதுங்க. நாட்டு தக்காளி தான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோ தக்காளி வரைக்கும் நாங்கள் இதுலேருந்து பறிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னமும் பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரைக்காய் எல்லா காயுமே பறிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம். இன்றைக்கி வந்து கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சாம்பாரும் அப்பளமும் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு முள்ளங்கி பறிக்கலாம் அப்படின்னு முள்ளங்கி பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்களேன் முள்ளங்கி வந்து ஒரு ஒரு 10 பழக்கம் போட்டிருக்காங்க. எனக்கு எது பறிக்கிறது என்னன்னு தெரிலங்க. நான் பாட்டுக்கு பார்த்தேன் லைட்டாக இருக்குது அதெல்லாம் பறித்தேன். பார்த்தா எல்லாமே குட்டி குட்டியாக வந்துருச்சுங்க என் கைக்கு. அப்புறமே தான் சொன்னாங்க கொஞ்சம் பெருசாக இருக்காதா பறி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மண்ணை கொஞ்சம் நோண்டி பார்த்தா அடியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல், அந்த கிழங்க தான் பறிக்கணும்னு. இங்கே பாருங்களேன் அதுக்கப்புறமே நான் பார்த்தேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பறிச்சிட்டேன். இங்கே பாருங்களேன் இங்கே செடிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். இது கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. முள்ளங்கிலாம் நான் பிடுங்கினதே இல்லைங்க. அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஓரளவுக்கு பறிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சொன்னதுக்கப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்களேன் எனக்கே கொஞ்சம் யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறமே இந்த கிழங்க நான் கொஞ்சம் இது பார்த்து அதுக்கப்புறமே எடுத்துட்டேன். சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா ஃபோனை கொஞ்சம் ஸ்டாண்டிங்கில் வச்சு எடுத்தனால இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. எவ்வளோ முள்ளங்கி பறிச்சிட்டேன் பாருங்களேன். இந்த முள்ளங்கியை வச்சு நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி சிம்பிளாக ஒரு சாம்பாரும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. அதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்தது தான். முள்ளங்கி பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சாச்சுன்ட்டு. வெங்காயம் வந்து ஆல்ரெடி பிடுங்கி போட்ட வெங்காயம் தான் எங்களுது. இப்போ அடுத்த பார்த்து நாங்கள் ஊன போகிறோம் வெங்காயம். அந்த பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சது. இது மாதிரி பருப்பு மட்டும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு வெங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்புலாம் போட்டு இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. நல்லா வதக்கிட்டு முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா பருப்பில் வந்துட்டு நான் வந்து வெறும் அந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சது இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டேன் நான். சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இது மட்டும்தான். அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான் போட்டு இது மாதிரி இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராகிடும். இப்போ தான் புளி எல்லாமே கரைச்சி ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடைசியாக போட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் சாம்பார். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மழைக்கு அதுக்கும் இந்த முள்ளங்கி சாம்பாரும் இந்த அப்பளமும் வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இருக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்தே செஞ்சு இந்த அரிசி முதற்கொண்டு எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு செலவே ஆகலை. அந்த மாதிரி டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுவோம் நம்ம. ஆனால் இங்கே தோட்டத்தில் இருக்க வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செலவே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான லைஃபு, ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிடும்போது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிஜமாலுமே சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இங்கே பாருங்களேன் இந்த கிளைமேட்டை பாருங்களேன். இந்த கிளைமேட்டுக்கு இதாங்க எங்களோட தோட்டம்னு சொல்ல முடியாது. இது ஃபுல்லுமே ஃப்ளாட்டு. இதில் வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வந்து வழி இல்லை. ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி நாங்கள் அதை வழியாக்கிக்கிட்டோம். கொல்லிமலை பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் அது. லாஸ்ட்டில் கட்டி பின்னாடி இருக்கிறது ஃபுல்லுமே எங்கள் தோட்டம் தாங்க. அந்த தோட்டத்தில் முன்னாடிங்க பாருங்களேன் இந்த கிளைமேட்டோட அந்த சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.